Hi, hello everyone. Welcome back to our Dhiya channel. Today we are going to see for beginners காக kitchen related simple sentences தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Dhiya சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Learn well and talk well. First one, crush the garlic. Crush the garlic அப்படின்னா பூண்டை நசுக்கு. பூண்டை நல்லா நசுக்கி போடுவோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம க்ரஷ் த கார்லிக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மிக்ஸ் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் இன் ரைட் ப்ரொப்போர்ஷன். சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சுக்குவோம். அது எல்லாமே நம்ம அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. மிக்ஸ் பண்ணும்போது அது தேவையான அளவு கரெக்டான ப்ரொப்போர்ஷன் அளவுகளில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா தேவையான பொருள்கள், ரைட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா அளவுகள், சரியான அளவுகளில் அந்த தேவையான பொருள்களை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, சர்வ் ஃபுட் வைல் இட் இஸ் ஹாட். நம்ம சமைச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடாம சூடாக சாப்பிட்ணும். சமைச்ச உடனே சூடாக இருக்கும்போதே பரிமாறணும், உணவும் பரிமாறணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அப்போது சர்வ் ஃபுட்டுனா உணவு பரிமாறு. எப்போது வைல் இட் இஸ் ஹாட், சூடாக இருக்கும் பொழுது உணவை பரிமாறு அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, மெல்ட் த பட்டர். இது வெண்ணெயை உருக்கு, நெய் உருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, நெய் காய்ச்சி உருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. மெல்ட் த பட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட்டரை மெல்ட் பண்ணுறது, உருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, கிரேட் த கோகனட். தேங்காயை துருவு, கிரேட் த கோகனட். மேக் ஸ்டஃபிங். இது பார்த்திங்கன்னா பப்ஸு, சோமாஸ் இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா. அப்போ ஸ்டஃபிங் நம்ம உள்ள வைப்போம். பூரணம்னு சொல்லுவோம் தமிழில். பூரணத்தை தயார் செய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் அப்படிங்கிறது ஆனியன் அல்லது வெஜ்ஜீஸ் எல்லாமே, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, பொட்டேட்டோஸ் போட்டு ஸ்டஃபிங் தயார் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக் ஸ்டஃபிங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மேக் சுகர் சிரப். ஏதாவது ஸ்வீட் பண்ணும்போது, ஜாமுன் எல்லாம் செய்யும்போது சுகர் சிரப், ஜாங்கிரி, ஜாமுன் இதெல்லாம் சிரப்பில் தானே போடுவோம், சுகர் சிரப். அப்போ மேக் சுகர் சிரப் அப்படின்னு சொல்கிறான். பாகு காய்ச்சு, பாகு தயார் பண்ணுங்க அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். சர்க்கரை பாகு தயார் செய் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்டிர் இட் கண்டினியூஸ்லி. ஸ்டிர்னா கிளறுதல், கலக்குதல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸ்டிர் இட் கண்டினியூஸ்லி அப்படின்னா தொடர்ந்து அப்படி கலக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கைவிடாமல் கலக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டிர் இட் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரிமூவ் அண்ட் ட்ரெயின். சிலது ஏதாவது நம்ம பாயில் பண்ணுறோம், ஸ்டவ்வில் வச்சு பாயில் ஆகிட்டுருக்குது. பாயில் ஆயிடுச்சுன்னா உடனே ஸ்டவ்லேருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து அதை வடிகட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிமூவ் அண்டு ட்ரெயின், அதை எடுத்து வடிகட்டு அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, யூஸ் ஸ்ப்ளிட்டட் ஸ்பேட்டுலா அப்படின்னா கரண்டி, அதாவது தோசை திருப்பி மாதிரியே இருக்கும். அதில் ஸ்ப்ளிட்ஸ் இருக்கும், கேப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்லிட் இருக்கும். அந்த இதை நம்ம என்ன சொல்கிறோம், யூஸ் ஸ்ப்ளிட்டட் ஸ்பேட்டுலா. அதில் ஏதாவது ஆயில் ஃபுட்டெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதில் எடுத்துன்னு சொன்னோம்னா எண்ணெயெல்லாம் ட்ரெயின் ஆயிரும். அதுக்காக அந்த ஸ்ப்ளிட்டட் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்டீம் த கார்ன் நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா. அந்த கார்ன் ஆவியில் வேக வைக்கிறது. குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி அப்படி பண்ணாமல் நம்ம ஆவியில் ஸ்டீம் குக் பண்ணணும். அதனால் ஸ்டீம் த கார்ன் அப்படின்னு சொல்லலாம். ஆவியில் வேகவை அப்படின்னு சொல்லலாம். கிழங்கு வகைகள் அப்புறம் கார்ன் இதெல்லாமே நம்ம ஆவியில் தான் வேக வச்சா நல்லது. வெஜிடபிள்ஸு கூட ஆவியில் வேக வச்சு கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு எல்லாமே. அந்த மாதிரி சொல்லும்போது ஸ்டீம் த கேரட், ஸ்டீம் த பொட்டேட்டோ, ஸ்டீம் த பனானாஸ், ஆப்பிள் இதெல்லாமே ஸ்டீம் குக் பண்ணி சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு, ட்ரை ரோஸ்ட் ஆல் த ஸ்பைசஸ். சிலதெல்லாம் நம்ம பவுடராக பண்ணும்போது, மசால் பவுடர் பண்ணும்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். எண்ணெய் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணுறோம், வறுப்போம் இல்லைங்களா. அந்த வறுத்தல் அப்படிங்கிறது தான் ரோஸ்ட்டு. ட்ரை ரோஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா எண்ணெய் இல்லாமல் வறுத்தல் தான், உலராக வறுக்கிறோம் இல்லைங்களா. அதைத்தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் ஆல் த ஸ்பைசஸ். எல்லா மசால் பொருள்களையும் எண்ணெய் இல்லாமல்
வரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பவுடர் த ஜாகரி. ஏதாவது வந்து ஜாகரி வந்து நமக்கு வந்து பால்ஸாக இருக்கும், பெரிய கட்டிகள் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம உடச்சி எடுப்போம் இல்லைங்களா, பவுடர் பண்ணுறது. அதையும் கூட கிரேட்டும் கூட பண்ணி போடலாம். பொங்கல், சர்க்கரை பொங்கல், மற்ற ஸ்வீட் இதுக்கெல்லாம் வந்து பண்ணுவோம் இல்லைங்களா. அதாவது பிஃபோர் வி மேக் த சுகர் சிரப், அப்போ வந்து பவுடர் த ஜாகரி அப்படி சொல்லலாம். ஜாகரினா வெல்லம். அடுத்து போர் த காஃபி இன்டு த கப். இப்போ காஃபி போட்டாச்சு அப்படின்னா கப்பில் ஊற்றி வை அப்படின்னு சொன்னால் போர்னா ஊற்று அப்படின்னு சொல்கிறோம். போர் த காஃபி இன்டு த கப், கப்புக்கு ஊற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கவர் அண்ட் குக். சில பேர் வந்து ஓப்பன்லேயே வந்து குக் பண்ணிகிட்ருப்பாங்க. பேனில் சிலதெல்லாம் வந்து பேனில் வந்து சம்டைம்ஸ் வந்து எண்டிங்கில் நம்ம ஓப்பனில் வைப்போம், பிகினிங்கில் அப்படி வைக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். அப்போ கவர் அண்ட் குக், மூடி வச்சு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கட் த க்ரீன் சில்லி இன் ஹாஃப். க்ரீன் சில்லி எல்லாம் வந்து ஹாஃபாக டூ ஈக்குவலாக வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா, கட் பண்ணி போடுறது. அதுவே நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்லிட் த க்ரீன் சில்லிஸ் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம். ஸ்லிட் பண்ணி போடுறது, ரெண்டாக கீரி போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஸ்லிட் த க்ரீன் சில்லிஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லி. இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், கைவிடாமல் கிளறு அப்படின்னு சொல்லலாம். அது ஸ்டிர் அக்கேஷ்னலி அப்படின்னு சொன்னோம்னா அப்பப்போ ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து எடுத்து கிளறி விடணும். சும்மா கிளறிட்டே இருக்காமல் 2 minutes ஒன்ஸ் வந்து நம்ம கிளறி விடுறதுக்கு தான் ஸ்டிர் அக்கேஷன்லி அப்படி சொல்லலாம். ஃபர்மெண்ட் த பேட்டர் அப்படின்னா, இப்போ நம்ம இட்லிக்கு வேறு ஏதாவது சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாம், அது சப்பாத்திக்கெல்லாம் நம்ம ஃபர்மெண்ட் பண்ண வைக்க மாட்டோம். மற்றதெல்லாம் கேக் ஐட்டம்ஸ் இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஃபர்மெண்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம புளிக்க செய்தல். ஃபர்மெண்ட் த பேட்டர், மாவை புளிக்க வை எப்படி வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட், ரைஸ் இஸ் அண்டர் குக்டு. சாதம் வேகவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ எப்படி சொல்லலாம், ரைஸ் இஸ் அண்டர் குக்டு. அதே வந்து சாதம் ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஓவர் குக்டு அப்படி சொல்லலாம். ரைஸ் இஸ் ஓவர் குக்டு அப்படின்னா சாதம் குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப குழைய வெந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஓவர் குக்டு. வேகலைங்கிறதுக்கு அண்டர் குக்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ட்ரை ரோஸ்டிட். இது வந்து வறுத்துரு, ட்ரை ரோஸ்ட், எண்ணெய் இல்லாமல் வறு அப்படின்னு சொல்கிறோம். சீவ் த ஃப்ளோர் அப்படின்னா மாவை சளி. அந்த சலிக்கக்கூடிய, அதுக்கு சல்லடைக்கு சீவ் தான், வெர்பாக இருந்தாலும் சீவ் தான், நவுனாக இருந்தாலும் சீவ் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, பாயில் த மில்க் இஸ் திக்கண்ட் அப்படின்னா நம்ம ஏதாவது பால் கோவா இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது பாலை வந்து ரொம்ப திக்காக காய்ச்சி இது பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாயில் த மில்க் இஸ் திக்கண்ட் அப்படின்னு சொல்லலாம். பால் வந்து ரொம்ப திக்காகிற வரைக்கும் நம்ம பாலை காய்ச்சுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ரிமூவ் த பேன் ஃப்ரம் ஹீட்டு. அதாவது ஸ்டவ்லேருந்து பேனை இறக்கிடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஸ்டவ்லேருந்து இறக்கிடு, ஆஃப் பண்ணிடு அப்படின்னா, இப்போ ரிமூவ் த பேன் ஃப்ரம் ஹீட், ஸ்டவ்லேருந்து பேனை இறக்கு, அப்படி கடாயை இறக்கி வை அப்படின்னு சொல்லலாம், பாத்திரத்தை இறக்கு. நெக்ஸ்ட் ஒன், மில்க் ஹேஸ் டேர்ன்டு ஷவர். மில்க் ஹேஸ் டேர்ன்டு ஷவர் அப்படின்னா பாலை புளிக்கச்சை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மில்க் ஹேஸ் டேர்ன்டு ஷவர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பால் திரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, டேர்ன் ஓவர் அண்ட் ஃப்ரை ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னா திருப்பி 2 பக்கமே திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து சாண்ட்விச் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, ப்ரெட் டோஸ்ட் பண்ணும்போது போத் சைட்ஸ் வந்து திருப்பி போடணும். சப்பாத்தீஸ் பண்ணும்போது டேர்ன் ஓவர் அண்ட் ஃப்ரை ஆன் போத் சைட்ஸ் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது போத் சைட்ஸ் வந்து நம்ம டேர்ன் ஓவர் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃப்ரை ஆகிறதுக்கு, அப்போவும் இது மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சாட்டே த ஆனியன். சாட்டேனா வதக்கிறது, வெங்காயத்தை நல்லா வதக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ரிங்கிள் சால்ட் அண்ட் பெப்பர். ஸ்ப்ரிங்கிள்னால் தூவி விடுதல், ஸ்ப்ரிங்கிள் சால்ட் அண்ட் பெப்பர் ஃபைனல் இல்லைங்களா, ஃபைனல் டச். இது குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுபோக வந்து இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நொறுக்ஸ் அதெல்லாம் நம்ம வீட்டில் செய்யும்போது அதுக்கு என்ன பண்ணுவோம், சால்ட்டு பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவோம். மற்ற கிரேவிக்கெல்லாம் வந்து நம்ம பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். அப்புறம் சிலாண்ட்ரா, அதாவது
கொரியாண்டர் லீவ்ஸு அது வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு டோன்ட் ஓவர் குக் த வெஜிடபிள்ஸ். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து ஹாஃப் குக் சாப்பிட்றது தான் ஒரு ஹெல்த் வைஸ் வந்து பெட்டர் இல்லைங்களா. டோன்ட் ஓவர் குக் த வெஜிடபிள்ஸ். காய்கறிகளை அதிகம் வேக வைக்காதே அப்படி சொல்லலாம். மின்ஸ் த ஆனியன்ஸ் அப்படின்னா அந்த ரொம்ப பொடியாக நறுக்கும் இல்லைங்களா வெங்காயத்தை, அதுக்கு தான் நம்ம மின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மின்ஸ் த ஆனியன்ஸ்னால் வெங்காயத்தை பொடியாக நறுக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோஸ் ஆர் அண்டர் குக்குடு. பொட்டேட்டோஸ் ஆர் அண்டர் குக்குடு. ஏதாவது பப்ஸு, சமோசா அது பண்ணுறோம், அல்லது இந்த ஆலு பரோட்டா பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து பொட்டேட்டோஸ் வந்து அண்டர் குக் ஆயிடுச்சுன்னா மேஷ் பண்ண முடியாது இல்லைங்களா, மசியாது அந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே. பொட்டேட்டோஸ் ஆர் அண்டர் குக்குடு அப்படின்னா பொட்டேட்டோஸ் வேகவில்லை அப்படின்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு நன்றாக வேகலை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கிரைண்ட் ஜிஞ்சர் கார்லிக் இன்டு எ கோர்ஸ் பேஸ்ட்டு. ஏதாவது நான்வெஜ்ஜு மற்ற குருமா, வெஜ் குருமா இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது கிரைண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்குவோம். அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஹோர்ஸாக இருக்கணும். கொஞ்சம் தருதன்னு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்மனா ஹோர்ஸ் பேஸ்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டோன்ட் ஓவர் ஃப்ரை இட் அப்படின்னா ரொம்ப வறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ஓவர் ஃப்ரை இட் அப்படின்னு சொல்லலாம். சர்வ் த ஃபுட்டு. உணவு பரிமாறு. சர்வ் த ஃபுட்டு. புட் த டர்ட்டி வெசல்ஸ் இன் த சிங்க். அந்த பாத்திரங்கள் எல்லாமே சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த வெசல்ஸ் எல்லாம் எம்டி வெசல்ஸ், டர்ட்டி அழுக்கு பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, குக் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே அது அந்த வெசல்ஸ் எல்லாமே சிங்கில் போடு. வாஷ் பண்ணுறக்கு சிங்கில் போடு. வாஷ் த வெசல்ஸ் அப்படி சொல்ல இல்லைங்களா. புட் த டர்ட்டி வெசல்ஸ் இன் த சிங்க் அப்படி சொல்லலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.